أشرقت نفسي بنور من فؤادي لهول من الأهوال مقتحم مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله رب العالمين عدد خلقه وزنة عرشه ورضا نفسه ومداد كلماته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் துவக்கம். அல்லாஹுவை பயந்து நடந்து கொள்ளும்படி, வாழ்வின் எல்லா நிலைகளிலும் தக்வாவுடைய வாழ்க்கையை மேற்கொள்ளும்படி முதலாக எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்து கொள்கிறேன். அல்லாஹு மகத்தான இந்த சபையில் நம்மையெல்லாம் ஒன்று சேர்த்ததை போன்று கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்மை சங்கமிக்க செய்வானாக. துன்யா கபுலல் ஆஹிரா. அல்ஹம்துலில்லாஹ். மேலப்பாளையம் மஜ்லிஸுல் உலமா சபை ஏற்பாடு செய்திருக்கிற இளைஞர்கள் சீர்திருத்த நிகழ்ச்சியில் இன்று பெற்றோர்கள், ஆசிரியர்கள், உற்றார், சமூக பெரியவர்களை மதிப்போம், அவர்களுக்கு கட்டுப்படுவோம் என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை சொல்ல வேண்டும் என்று பணிக்கப்பட்டுள்ளேன். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய மஜ்லிஸ் உலமாவுடைய சங்கைக்குரிய தலைவர் பாசத்திற்குரிய இல்யாஸ் உஸ்மானி ஹசரத் அவர்கள் இளைஞர்களை 3 வகையாக பிரித்தாங்க. ஒன்று, தொழுகைக்கு வந்து பயான் கேட்கக்கூடியவங்க, உஸ்தாத்மார்களோடு தொடர்பில் இருக்கக்கூடியவங்க. 2வது, தொலை வருவாங்க, தொழுது முடிச்சுட்டு உடனே போயிடுவாங்க, பயான் கேட்க மாட்டாங்க. 3வது, எதுவுமே இல்லாத, தொலைவும் வரமாட்டாங்க, பயானும் கேட்கக்கூடிய வாய்ப்பை பெறாதவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. 1வது வகுப்பு பயானை கேட்குறதுக்கு உண்டான வாய்ப்புக்கு நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை, நீங்களே வந்துட்டீங்க. 2வது வகுப்பு பயான் தொழுகைக்கு வந்துட்டு ஓடி போகிறாங்களே, அவர்களை அழைப்பதற்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும். முதலில் அதற்கு நாம் என்ன அழைப்பு கொடுப்பதிலே எந்த அளவிற்கு நாம் அதில் வெற்றி பெற்றோம் என்பதை ஆலிம்களாகிய நாங்கள் சிந்திக்க வேண்டும். முதலில் இந்த தகவல் அவர்களுக்கு போய் கிடைத்ததா என்று தெரியாது. இந்த தகவல் பரப்புரை பரப்பப்பட்டிருக்கிறதா, அது அவர்களுக்கு போய் சேருகிற தளங்களில் அது பரத்தப்பட்டிருக்கிறதா என்பது ஒரு கேள்வி. 3வது, இளைஞர்கள் அவர்களுக்கு எந்த செய்தியும் சேராத ஒரு பரிதாபத்திற்குரிய நிலையிலே இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு நாம் எப்படி சொல்லுவது? முதல்ல தகவல் சொல்ல வேண்டும். வருவதும் வராமல் இருப்பதும் அவரவர்களுக்குண்டான பொறுப்பு, கடமை, நம்முடைய கடமை, ஆலிம்களாகிய எங்களுடைய கடமை என்னவென்றால் முதலில் நாங்கள் தகவல் தெரிவிக்க வேண்டும். ஆக தகவல் தெரிவித்து அதற்கு பிறகு அவங்க வரலைன்னா நம்ம பொறுப்பு நீங்கிவிடும். என்றாலும் நாம் யாரையும் விட்டு விடாமல் எல்லோருக்கும் தகவல் தெரிவித்து வர வைக்க வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று ஆரம்பமாக நான் சம்பந்தப்பட்டவருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று சில கருத்துக்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். ஆரம்பத்தில் நான் ஒரு பைத்து ஓதனேன். மூலாய சல்லி உசல் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியக்கூடிய ஒரு அடி. அந்த அடியை கூட சேர்ந்து எல்லோரும் ஓதுவாங்கன்னு எதிர்பார்த்தா எல்லோரும் சேர்ந்து ஓதுற மாதிரி தெரியல. பிள்ளைங்களை ஓதுங்களப்பான்னு சொன்னால் இப்படிங்கிறாங்க. அப்போ நாம் முதல்ல இங்கே இருந்து நாம் அவர்களை உருவாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும்.
அடிப்படையான தகவல்களை சொல்லுவதோடு பாரம்பரியமான கலாச்சாரத்தை நாம் நடைமுறைப்படுத்தி அவர்களை அதனை பக்குவப்படுத்தி பழக்க வேண்டும். இரண்டாவது விஷயம், இளைஞர்களை, சிறுவயது உடையவர்களை நாம் தர்பியத்து செய்ய வேண்டிய கடமை அவசியம் இருக்கிறது. பெற்றோர்களுக்கு, பெரியோர்களுக்கு, சான்றோர்களுக்கு, உஸ்தாதுமார்களுக்கு அவர்கள் மரியாதை செய்ய வேண்டும் என்று நாம் வலியுறுத்துகிற பொழுது, முதலில் அந்த பெற்றோர்கள் யார், அந்த உஸ்தாத்மார்கள் யார், பெரியோர்கள் யார் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு வந்திருக்கக்கூடிய சிறுவர்களும் சரி, வாலிபர்களும் சரி, பெரியவர்களும் சரி, உங்களையும் என்னையும் இந்த நிலைக்கு உருவாக்கியவர்கள் பெற்றோர்கள். உஸ்தாது அதுக்கு அடுத்த நிலைதான். முதலில் நம்மை உருவாக்கியவர்கள் யார்? நம்முடைய வெற்றிக்கு பின்னால் இருப்பவர்கள் பெற்றோர்கள். எனவே அவர்களுடைய அருமையை, பெருமையை, அவர்களுடைய சிறப்பை, அவர்களுடைய முக்கியத்துவத்தை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரணமாக இருக்கக்கூடிய மனிதர்களை, சராசரியாக இருக்கக்கூடிய மனிதர்களை மகோன்னதமானவர்களாக, சிறந்தவர்களாக, வல்லுநர்களாக, திறமை உள்ளவர்களாக, உலகம் போற்றக்கூடியவர்களாக, சமூகம் போற்றக்கூடியவர்களாக செதுக்க வேண்டிய கடமை அப்படி செதுக்கியவர்கள், அந்த பெருமைக்குரியவர்கள் முதலிலே பெற்றோர்கள். சாதாரணமாக நாம் இது உலகத்திலேயும் பார்க்கலாம், நம்முடைய சமூகத்திலேயும் இதை நாம் பார்க்கலாம். நரேந்திரனாக இருந்த ஒருவரை விவேகானந்தராக மாற்றியது யார் என்று கேட்கப்பட்டது. ஒரு ஆத்மீக ஞானியாக உருவான அந்த விவேகானந்தரிடத்தில் கேட்கப்பட்டது, சாதாரண நரேந்திரனாக இருந்த நீங்கள், அறியப்படாமல் இருந்த நீங்கள் விவேகானந்தராக இன்று உலகம் உங்களை அறிந்திருக்கிறதே, இந்த அளவிற்கு நீங்கள் உச்சத்தை தொட்டதற்கு யார் காரணம் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், என்னுடைய தாய் என்று சொன்னார். அதே போல் நாம் பார்க்கிறோம், மோகன்தாஸ் காந்தி என்று அறியப்படாத இருந்த ஒருவர் இன்று மகாத்மா என்று இந்தியாவிலும் உலகத்திலும் அறியப்படுகிறார், போற்றப்படுகிறார். அவரும் தன் சுயசரிதையிலே எனது இந்த உயர்வுக்கு காரணம் என்னுடைய தாய் என்று எழுதுகிறார். ராமநாதபுரத்தில் பேப்பர் போட்டு வியாபாரம் செய்து, தொழில் செய்து தன் வாழ்க்கை ஜீவனத்தை கழித்து கொண்டிருந்த ஏபிஜே அப்துல் கலாம் இந்த நாட்டினுடைய அணுவிஞ்ஞானியாக உயர்ந்தார். மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராகவும் சிறந்தார். எவ்வளோ உச்சத்தை நீங்கள் தொட்டதற்கு யார் காரணம் என்று கேட்டபொழுது அவர் சொன்னார், என்னுடைய ஏழை தாய் என்று சொன்னார். ஒரு தாய் நினைத்தால் எப்படிப்பட்ட உயர்ந்த நிலைக்கும் தன் மகனை உருவாக்க முடியும் என்பதைத்தான் இந்த வரலாறுகள் நமக்கு சொல்கிறது. தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு முட்டாளாக பிறந்தவன், ஒன்றுக்கும் லாய்க்கில்லாதவன், உனக்கு ஒன்றும் தெரியாது என்று ஆசிரியர்களால் புறந்தள்ளப்பட்டவன். ஆனால் இன்று அவனை ஒரு விஞ்ஞானியாக, 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளுக்கு, விஞ்ஞான கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரனாக ஆக்கியது யார் என்றால் அவனுடைய தாய். எனவே அந்த தாயை என் அருமையான சகோதரர்களாகிய நீங்கள், இளைய சமுதாயம் மறக்கக்கூடாது. அவர்களை நினைத்து பார்க்க வேண்டும். உங்களுடைய உயர்வுக்கு காரணம் என்னுடைய உயர்வுக்கு மட்டுமல்ல, உங்களுடைய உயர்வுக்கும் அவள்தான் காரணம். பெற்றோர்கள், குறிப்பாக தாயினுடைய அரவணைப்பு, தந்தையினுடைய பாசம், அவருடைய வளர்ப்பு, அவருடைய தியாகம், இதுவெல்லாம் தான் நம்மை இந்த நிலைக்கு உயர்த்தி இருக்கிறது என்பதை முதலில் நாம் உணர்ந்து அதை உள்வாங்கி நாம் அவர்களுடைய சொல்லை மதித்து நடக்க வேண்டும். அவர்களுடைய கடமையை, அவர்களுடைய சொல்லை நாம் தட்டாமல் அவருக்கு செய்ய வேண்டிய கடமையை நாம் செய்ய வேண்டும். அண்மையில் நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு சிறுவன், 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுவன், அவனுக்கு இதயத்திற்கு செல்லக்கூடிய எல்லா இரத்த நாளங்களும் அடைபட்டு விட்டது, அருந்து விட்டது. எனவே அவன் சீரியஸான ஒரு கண்டிஷனில் அவன் ஒரு மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறான். பெரிய டாக்டர், தலை சிறந்த உலகத்திலே நம்பர் 1 டாக்டர் என்று அறியப்படுகிற ஒரு டாக்டர் இடத்துல, அந்த டாக்டருக்கு கீழே 100 டாக்டர்கள் வேலை செய்கிறார்கள்.
அவரிடத்தில் அப்பாயின்மெண்ட் வாங்கணுமானா 6 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கணும் என்று சொல்கிறார்கள். அந்த அளவிற்கு ரொம்ப பிஸியான சிறந்த நிபுணராக இருக்கிற அந்த டாக்டர் இவர் சின்ன பையனாக இருக்கிறதுனால ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் இருக்கிறதுனால எப்படியோ சொல்லி அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அவர் டெஸ்ட்டு செய்து சோதனை செய்து பார்த்தால் இந்த பையன் பிழைப்பதற்குண்டான வழி இல்லை என்று அவர் சொல்லிவிட்டார். ஏன்னா எல்லா இரத்த நாளங்கள் இதயத்திற்கு செல்லக்கூடிய எல்லா இரத்த நாளங்களும் அறுபட்டு விட்டது, எனவே இவர் பிழைப்பதற்கு வழி இல்லை என்று சொன்ன பொழுது அவங்களுடைய தாய் கேட்டா, என் வழியே இல்லையா என்று கேட்டபொழுது, ஒரு வழி இருக்கிறது, ஆப்ரேஷன் செய்ய வேண்டும், ஆனால் ஆப்ரேஷன் செய்தாலும் 100க்கு 100 அது வெற்றி பெறும் என்று எங்களால் சொல்ல முடியாது. 70% 80% தோற்பதற்குத்தான் வழி இருக்கிறது, 20% வேண்டுமென்றால் வெற்றி பெறுவதற்கான வழி இருக்கிறது என்று சொல்லி, ஆனாலும் என் பிள்ளை பிழைக்க வேண்டும் என்ற உறுதியோடு இருந்த தாய் சம்மதிக்கிறாள். தாய் சம்மதி. ஏன்னா முதல்ல என்ன சொல்லிட்டாருன்னா, இவர் இந்த பையன் ஒரு 2 மாதம் 3 மாதம்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அப்படிப்பட்டவர் எப்படியும் போதான் போகிறாருங்கிறதுக்காக வேண்டி அல்ல, போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி தாய் ஆப்ரேஷனுக்கு அனுமதிக்கிறாங்க. அப்படி அனுமதிக்கும் பொழுது அந்த தாய் அந்த பிள்ளைக்கு எப்படி உறுதியை ஈமானை சொல்லி கொடுத்து பக்குவப்படுத்துகிறாள், தைரியப்படுத்துகிறாள் என்றால், டாக்டர் ஒளிந்து நின்று கேட்கிறார், நம்பிக்கை இழந்த நிலையில் நாம் அறுவை சிகிச்சை செய்ய போகிறோம், ஆனால் இவனுக்கு அவனுடைய தாய் என்ன சொல்கிறாள் என்று மறைந்து நின்று கேட்ட பொழுது, மகனே நீ கவலைப்படாதே, ஏனென்றால் உன்னோடு கடவுள் இருக்கிறார், இறைவன் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான், நிச்சயமாக அவன் உன்னை காப்பாற்றுவான் என்ற நம்பிக்கையை தைரியத்தை அவர் கொடுக்கின்றார். அந்த பையன் சின்ன பையன் அப்படிங்கும் பொழுது அது சுத்தமான இதயம் இல்லையா, யதார்த்தமான இதயம் இல்லையா, யதார்த்தமாக விளங்குவாங்க. ஒரு தகப்பனார் எறும்பு மருந்து வாங்க போனாராம், எறும்பு மருந்து வாங்க போனார், கூட அந்த பையனும் போயிருக்கு, ஒரு சின்ன பையனும் போயிருக்கிறான். என்னப்பா மருந்து வாங்க போகிறீங்கன்னு கேட்டதுக்கு, எறும்பு மருந்து வாங்க போகிறேன்னு சொன்னாராம். எறும்புக்கு மருந்து போடுறதுக்காண்டி போகிறேன்னுறான். இப்போ அந்த பையன் கேட்டானா, எறும்புக்கு உடம்பு சரியில்லையாப்பா அப்படின்னு கேட்டானா. இப்போ மாத்திரை வாங்குறது மருந்து வாங்குறதுன்னா உடம்பு சுமில்லாமல் தானே வாங்குவோம். அப்போ அவன் வாழ வைக்க வேண்டும் என்று கேட்கிறான். தந்தை அந்த எறும்பை ஒழிக்க வேண்டும் என்று அவர் மருந்து வாங்க போகிறார். அவர் யோசித்தார் என்றால், சின்ன பிள்ளைகள், அதாவது இதயத்தில் எந்த விதமான விரோதம் இல்லாத பிள்ளைகள், அப்படிப்பட்ட அந்த பையன் ஆப்ரேஷனுக்கு தியேட்டருக்கு போன பிறகு டாக்டரை பார்த்து ஒரே ஒரு வேண்டுகோள் வைத்தானாம், டாக்டர் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்க, அவர் நினைத்தா ரொம்ப பயந்து போய் இருப்பான், நம்ம அவனுக்கு தைரியம் சொல்லணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பயப்படாத அப்படின்னு தைரியம் சொல்கிறதுக்காக வேண்டி முற்பட்டால், அவன் சொன்னானாம், நான் பயப்படவில்லை, தைரியமாக இருக்கிறேன், ஆனால் உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள். என்ன வேண்டுகோள் அப்படின்னா, தாய் சொன்னாங்க உன்னோடு உன் இறைவன் இருக்கிறான், எங்கே இருக்கிறான், இதயத்தில் இருக்கிறான் என்று சொல்லியிருக்கிறாங்க, அதனால் நீங்கள் ஆப்ரேஷன் செய்யும் பொழுது, கத்தியால் அறுக்கும் பொழுது இதயத்தில் இருக்கிற அந்த இறைவனுக்கு எதுவும் ஆபத்து வராமல் நீங்கள் பார்த்துக்கங்கன்னு நானா. எவ்வளோ யதார்த்தமான நம்பிக்கை அவனுக்கு இருந்திருக்கிறது. ஆனால் என்ன நம்பிக்கை, இறைவன் இருக்கிறான், அல்லாஹ் இருக்கிறான், அவன் காப்பாற்றுவான், ஆனால் நீங்கள் அவனுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராமல் நீங்கள் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று சொன்னானாம். அவர் அசந்து விட்டார், ஆடி போய் விட்டார். அதுக்கு அடுத்து ஒன்று சொன்னான் பாருங்கள், நான் பாருங்கள், நீங்கள் அறுக்கும் பொழுது இறைவனுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அப்படி அறுக்கும் பொழுது இறைவனை நீங்கள் பார்ப்பீங்கல்ல, இறைவனை நீங்கள் பார்ப்பீங்க, அவன் உள்ளே இறைவன் இதயத்தில் இருக்கிறான் அல்லவா, அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னு என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நானா. ஆப்ரேஷனுக்கு பிறகு என்கிட்ட சொல்லணும், இறைவன் எப்படி இருந்தான் என்று சொல்லணும்னு சொன்னானா. இவருக்கு என்னடா இது பெரிய ஒரு கேள்வியை கேட்டு இருக்கிறான் என்று கடைசியில் ஆப்ரேஷன் செய்தாங்க. ஆப்ரேஷன் எல்லா டாக்டர்கள் உதவியோடு செய்தால் அந்த ஆப்ரேஷனில் அந்த பையன் சக்ஸஸ் ஆகலை, அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆகலை. இதயத்துக்கு போகக்கூடிய எல்லா வழிகளும் அறுபட்டு விட்டதால் முழுமையாக அந்த ஆப்ரேஷன் வெற்றி பெறலை. கிட்டத்தட்ட எந்த உணர்வும் இல்லாமல், எந்த ஃபங்க்ஷனும் இல்லாமல் அவன் இறந்து விட்டான் என்று முடிவு செய்யக்கூடிய அளவிற்கு அவன் இருந்தப்போ
அவருக்கு ரொம்ப சங்கடம். ஆனால் அவர் நினச்சாரு, நம்ம மருத்துவம் ஜெயிக்கலை அப்படிங்கிறது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் அந்த தாய் இந்த பையனுக்கு கடவுள் நம்பிக்கை ஊட்டினாள். இறைவன் இருக்கிறான், அவன் காப்பாற்றுவான் என்று அவன் நம்பிக்கை ஊட்டியிருக்கிறாளே, அந்த நம்பிக்கைக்காவது கடவுள் காப்பாற்றிருக்கக்கூடாதா? ஆஹா, கதை முடிஞ்சுது. அப்போங்க இவர் நினைக்கிறார், இவனுடைய நம்பிக்கை வீண் போகக்கூடாது என்பதற்காகவாவது கடவுள் இவனை காப்பாற்றிருக்கக்கூடாதா என்று நினைச்சாராம். சரி என்று கண்ணீர் வடித்து அந்த அம்மாட்ட என்ன போய் சொல்கிறது அப்படின்னு நினைத்து அவர் வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்த பொழுது பின்னாடி இருந்து ஒரு ஆள் கதவை அவருடைய டாக்டருடைய தோலை தட்டினாங்களாம். சார், அந்த பையன் பிழைச்சிக்கிட்டான், அந்த பையன் உஷார் வந்துருச்சு, அந்த பையனுடைய அசைவு ஆரம்பமாயிடுச்சுன்னு சொல்ல உடனே அது மிரக்கல், அந்த ஆச்சரியம் எப்படி நடந்தது என்று அவருக்கே புரியாமல் கிட்டத்தட்ட வஃபாத்தாகிவிட்ட, ஆப்ரேஷன் வெற்றி பெறவில்லை. சாதாரணமாக சொல்லுவாங்க ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆன ஆள் பிழைக்கலம்பாங்க. அங்கே அப்படி இல்லை, ஆப்ரேஷன் அதுவும் சக்ஸஸ் ஆகலை, ஆளும் பிழைக்கலை. அப்படிங்கிற மாதிரி நிலைமையில் அவன் எப்படி பிழைத்தான்? அந்த கடவுள் நம்பிக்கை, இறைவன் இருக்கிறான், அவன் நம்மை காப்பாற்றுவான், தாய் ஊட்டினா பாருங்க, அதில் அவனுக்கு அழுத்தமான நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கை தான் அவனை காப்பாற்றியது என்பதை அவர் உறுதி செய்து கொண்டார். ரெண்டாவது, அவருக்கு என்ன சங்கடம்னா, இப்போ அவன் பையன் முழித்த பிறகு, நல்ல உணர்வு திரும்பிய பிறகு கேட்பானே, கடவுளை பார்த்தீங்களா, அவர் எப்படி இருந்தாருன்னு கேட்பானே, அதுக்கு என்னங்க பதில் சொல்கிறது? எல்லா டாக்டர்கிட்டையும் மஷூரா பண்ணாராம், என்னங்க பதில் சொல்கிறது? அதுக்கு என்ன பதில் சொல்கிறது? கடவுள் எப்படி இருந்தான்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறது? ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்று சொன்னாங்க. எது சொன்னாலும் அவனுக்கு திருப்திப்படுற மாதிரி, அவன் விளங்குற மாதிரி, புரிகிற மாதிரி சொல்லணுமே அப்படின்ட்டு ரொம்ப சங்கடத்தோடு அவர் அந்த பையன் உணர்வு திரும்பிய பிறகு, உஷாரான பிறகு அவன் கேட்ட முதல் கேள்வி, டாக்டர், இறைவனை பார்த்தீர்களா, கடவுளை கண்டீர்களா, அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு கேட்டாராம். இப்போ யாரையாவது காட்டணும், இப்படி இருந்தார் அப்படின்னு காட்டணும். யாரை காட்டுறது? அந்த டாக்டரு இப்படி காட்டி, ஆமாம் பார்த்தேன், இவரை போல இருந்தா அப்படின்னு சொன்னாராம். அவர் யாரை காட்டினான்றால் அவருடைய தாயை. ஏன்னா அந்த தாய் தான் அவனுக்கு ஈமானை, அந்த நம்பிக்கையை, கடவுள் இருக்கிறான் என்று அந்த நம்பிக்கையை ஊட்டி நம்பிக்கையை வளர்த்தாள். எனவே இவன் பிழைத்ததற்கு நாங்கள் காரணம் அல்ல, அந்த தாய் தான் காரணம் என்றால், நீங்களும் நானும் இன்று பிழைத்து வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு, நன்றாக படித்து வளர்வதற்கு, இன்று நாம் எந்த உயர்வை பெற்றிருக்கிறோமோ அந்த உயர்வை பெற்றதற்கு காரணமே நம்முடைய தாயும் நம்முடைய தந்தையும் தான் என்பதை என் அருமையான சிறுவர்கள், என் அருமையான பாசத்திற்குரிய இளைஞர்கள், வருங்கால வாழ்வு தாழ்விற்கு பொறுப்பேற்கக்கூடியவர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி புரிந்து கொண்டால், அவர்களுடைய அந்த தியாகத்தை நீங்கள் புரிந்து கொண்டால், நிச்சயமாக நீங்கள் அவர்களுடைய சொல்லை மதிப்பீர்கள், அவர்களுடைய சொல்லை நீங்கள் கேட்பீர்கள். அவங்க உங்களை கூப்பிட்டு ஒரு சின்ன வேலை சொல்லுவாங்க, போமா உனக்கு இதுதான் வேலை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அப்படி என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. என்ன வேலை சொன்னாலும் சரிம்மா நான் போகிறேன் என்று நாம் என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். அவங்க சொல்வதெல்லாம் உங்கள் நன்மைக்காகத்தான் என்பதை நீங்கள் முதலிலே புரிந்து கொள்ள வேண்டும். அது இளைஞர்களாக இருந்தாலும் இதை விளங்கி, கல்யாணத்திற்கு பிறகு உங்களுடைய நிலையிலே மாற்றம் வந்துவிடக்கூடாது. உங்களை நல்ல பெண்ணை பார்த்து கல்யாணம் செய்து வைக்கிற பொறுப்பும் கடமையும் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கிறது. அதற்காகத்தான் அவர்கள் பாடுபடுகிறார்கள், முயற்சிக்கிறார்கள். அப்படி கஷ்டப்பட்டு செலவு செய்து கல்யாணம் செய்த பிறகு அவர்கள் உங்களை படிக்க வைத்தார்கள், நல்ல பிள்ளையாக உங்களை வளர்த்தார்கள், உருவாக்கினார்கள். இன்று நல்ல வேலை செய்வதற்கும் அவங்களுடைய துஆ ஒரு காரணமாக இருக்கிறது, அவங்களுடைய முயற்சியும் காரணமாக இருக்கிறது. கல்யாணமும் செய்து வைத்து விட்டார்கள். அதற்கு பிறகு நீங்கள் அந்த மனைவிக்காக வேண்டி, மனைவியை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி அந்த தாயையும் தந்தையையும் நீங்கள் மதிக்கவில்லை என்று சொன்னால், இதைவிட பரிதாபமான, இதைவிட சோகமான, இதைவிட துரதிருஷ்டவசமான ஒன்று நிச்சயமாக இருக்கவே முடியாது. எனவே முதலிலே பெற்றோர்களை நீங்கள் மதிக்க வேண்டும் என்பதை உங்களிடத்திலே நான் தெளிவாக கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, தாய் தான் அவங்கள உருவாக்குனாங்கன்னு சொன்னோம். இளைஞர்களை இப்பொழுது சீர்திருத்துவதற்காக வேண்டி இப்பொழுது இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. சின்ன பிள்ளையாக இருக்கிற உங்களை
சீர்திருத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. சாதாரணமாக நாம் கேள்விப்பட்டிருப்போம், 5இல் விளையாதது 50இல் விளையுமா? வளையுமாப்பா? 5இல் விளையாதது 50இல் விளையாதல அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதே சொல்லுக்கு கட்டுப்பட்டு நல்ல பிள்ளையாக ஆகலைன்னா அவன் பெரியவனான்னா என்ன செய்ய மாட்டான். ஒரு ஆசிரியர் இப்படி தான் கேட்டார், 5இல் விளையாதது 50இல் விளையுமா அப்படின்னு ஆசிரியர் கேட்டார் மாணவன்கிட்ட. அவன் சொன்னானா, சார் 5 கொடுத்து விளையலைன்னு சொன்னால் 50 நீட்டுனா விளையுன்னு சொன்னானா. அதிகாரி ஆஃபீஸர்கிட்ட போய் ஒரு காரியத்துக்காண்டி போகிறோம், 5 ரூபா கொடுத்து அவர் விளையலை அப்படின்னா 50 ரூபா நீட்டினா அவர் என்ன செய்வார்? வளைஞ்சிருவார். இது மாற்று சிந்தனை, ஒரு ரசிக்கிறதுக்காக வச்சுக்கலாம். ஆனால் யதார்த்தம் என்ன? சின்ன வயசில் நாம் தாய் சொல்லை மதித்து தந்தை சொல்லை மதித்து அவங்க சொல்கிற பிரகாரம் பெரியவர்கள் நமக்கு உபதேசம் செய்வார்கள். நமக்கு பிடிக்காத ஒன்று என்னன்னா உபதேசம் பண்ணுறது தான். உனக்கு இதே வேலையாகி போச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதை பார்க்காத இதை பார்க்காதேன்னு தாய் சொல்கிறாங்க, தந்தை சொல்கிறாங்க, கூட பிறந்தவங்க சொல்கிறாங்க இல்லையா, பெரியோர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அது வேற நமக்கு பிடிக்காது, கசப்பாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நீங்கள் அந்த சொல்லை கேட்டு அதன் பிரகாரம் நடந்தால், இப்போ ஊர் சுற்றாத, நைட் நேரத்தில் ஊர் சுற்றாத, சீக்கிரமாக வந்து படு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நண்பர்களோடு என்ன செய்கிறோம்? ஊர் சுற்றுறோமா இல்லையா? ஊர் சுற்றுறங்கிறத விட பீக்காடு சுற்றுறோம். நம்ம ஊர் பாசையில் சொல்ல போகிறதா பீக்காடு சுற்றுறோம். அதெல்லாம் நல்ல பழக்கமான ஆரோக்கியமான பழக்கம் இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லுங்களேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷாவுக்கு பிறகு பேசுகிறதையே தடை செய்திருக்கிறாங்க. இஷாவுக்கு பிறகு இது மாதிரியான பயனுள்ள பேச்சுக்களை தவிர உலகியல் ரீதியான பேச்சுக்களை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்திருக்கிறார்கள். ஏன்னா சீக்கிரமாக மருத்துவம் அப்படித்தான் சொல்கிறது, சீக்கிரமாக இஷாவுக்கு பிறகு டாக்டர் என்ன சொல்லனா, முன்னாடியே சாப்பிட்ருங்க, இஷாவுக்கு பிறகு உடனே படுத்துருங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி படுத்திங்கன்னா தஹஜ்ஜுதுக்கு எழுந்திருக்க முடியும், ஃபஜ்ருக்கு எழுந்திருக்க முடியும், இதற்கெல்லாம் அது வசதியாக இருக்கும். ஆக பெரியோர்கள் சொல்லுகிற பொழுது, பெற்றோர்கள் சொல்லுகிற பொழுது, பெற்றோர்கள் நமக்கு நன்மை தான் சொல்லுவாங்க. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எவ்வளோ பெரிய இமாம், 4 மதுஹபனுடைய 3வது இமாம் இல்லையா, 2வது இமாம் அவர்கள். அந்த இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறாங்க, கானத்து உம்மி துஜஹிசுனி, ஏன்னா சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுது என் தாய் என்ன செய்வாங்கன்னா, ஃபஜ்ர் தொழுகை உள்பட எல்லா தொழுகைக்கும் என்னை முதலையே தயார் பண்ணி என் தலப்பாயை எடுத்து என் தலையில் வச்சு தலப்பா கட்டி விட்டு தொழுகைக்கு என்ன செய்வாங்க, அனுப்புவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி வளர்த்ததுனால, அப்படி அவர்களை செதுக்கிய காரணத்தினால இன்று மாபெரும் இமாமாக அவர்கள் போற்றப்படுகிறார்கள் என்றால் அதற்கு யார் காரணம்? அம்மா தான் காரணம். தந்தை என்ன செய்ய வேண்டும்? பள்ளிவாசலுக்கு வரும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை, இளைஞர்களை, பெரிய பிள்ளையாக இருந்தால் எழுப்பி விட வேண்டும். அப்படி எழுப்பும் பொழுது நாம் சோம்பேறித்தனமாக படுத்து விடக்கூடாது. அதே மாதிரி சிறுவர்களாகிய நம்மை அவர்கள் எழுப்புகிற பொழுது நாம் எழுந்து கூட வர வேண்டும். நாம் இன்றைக்கி நிறைய பிள்ளைகளை பார்க்குறோம், நம்முடைய எங்கள் மஹல்லாவிலே பார்க்குறோம். பிள்ளைங்க தந்தை வரும் பொழுது அவருடைய வண்டியில் பிள்ளைகளையும் சின்ன பிள்ளைகளையும் அழைத்து வருகிறார்கள். அதை பார்க்கத்தான் சந்தோஷமாக இருக்கிறது. அப்படின்னா வீட்டில் அவங்கள எழுப்பி விடுறாங்க என்று அர்த்தம். அப்படி எழுப்பி விடுகிற பொழுது நாம் சோம்பல் படாமல் எழுந்து நாம் ஜமாத்துக்கு பள்ளிவாசலுக்கு வந்தோம்னா, சின்ன பிள்ளையிலேயே நாம் தொழுகை பழகிட்டோம்னா, பெரிய பிள்ளையானா வயசானா அந்த தொழுகையை நாம் நினைச்சாலும் என்ன செய்ய முடியாது, விட முடியாது, அப்படி பழகிடும். அதனால தான் மார்க்கம் என்ன சொல்கிறது? சிறுவர்களுக்கு நீங்கள் ஏவுங்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாலி சபஇன், 7 வயதான தொழுகை கடமை இல்லை. 7 வயது இப்போ உங்களுக்கெல்லாம் தொழுகை கடமை இல்லை, ஆனாலும் தொழும்படி அவர்களை உத்தரவிடுங்கள் என்று நபிகள் நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எதுக்கு கடமையே இல்லையே பிணையே ரசூல்லா சொன்னாங்க அப்படின்னா, எதுக்காக வேண்டி? அவர்களை இப்பவுமே தொலை வச்சு பழக்குவதற்காக, பக்குவப்படுத்துவதற்காக. அதே மாதிரி நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்ம ஊர்லேயும் சரி, முஸ்லீம் சமூகத்தில் உள்ள சின்ன பிள்ளையார் நோன்பு வைக்கிறாங்கல்ல ரம்ஜானில், அவங்க நோன்பு கடமை இல்லை அந்த வயசில், ஆனாலும் அடம் பிடிக்கிறார்கள். எதுக்காக வேண்டி? என்ன சஹருக்கு எழுப்பணும் அப்படின்ட்டு. அப்படி எழுப்பணும்னு அடம் பிடித்து எழும்பி சாப்பிட்டுட்டு, சாதாரணமாக மிட்டாய் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய வயசு இல்லையா,
மிட்டாய் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது, ஐஸ்கிரீம் சாப்பிடாமல் இருக்கவே முடியாது, அப்படி தானே? தெருவில் ஏதாவது வந்துச்சுன்னா அதை வாங்கி சாப்பிடாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த வயசில் பசியோடு, பசியை தாங்கி கொண்டு, தாகத்தை தாங்கி கொண்டு அந்த சின்ன சிறுசுகள் சின்ன வயசில் அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள், வைக்கும்படி பழக்கப்படுகிறார்கள் என்றால் பிற்காலத்தில் எனக்கு நோன்பு வச்சா ஒத்துக்கிடாதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? அதுக்காக வேண்டி தான் பிற்காலத்தில் அந்த நோன்பு அவங்க நினைச்சாலும் என்ன செய்ய மாட்டாங்க. சஹாபாக்கள் ஆசுரா நோன்பு விதியாக்கப்பட்ட பொழுது அவங்க மட்டும் நோன்பு வைக்கல, குழந்தைகளையும் நோன்பு வைக்க வச்சாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, குழந்தைகள் உங்களை மாதிரி பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்லை, சின்ன குழந்தைகளையும், விளையாடக்கூடிய சின்ன குழந்தைகளையும் அவங்க பசி என்று அழுகிற பொழுது விளையாட்டு சாமான்கள் பொம்மைகளை கொடுத்து அந்த கவனத்தை திருப்புவாங்களாம். இப்போ இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க அழுதாங்கன்னா அந்த அழுகை நிப்பாட்டுறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஃபோனை கொடுக்குறோம். நாமளே அவன் அம்பா போகிறதுக்கு கையில் எடுத்து கொடுக்குறோம். அங்கே தொட்டில் பழக்கம் சுடுகாடு. அவன் குழந்தையாக இருக்கும் பொழுது, தொட்டில் இருக்கும் பொழுதே செல்லை பார்த்து பழகிட்டா இப்போ செல்லை பார்க்காம எப்படி இருப்பான்? செல்லைத்தான் ஆசிரியத்து பார்க்குறான், ஒரே செல்லைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு இப்போ குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நாம் அப்படி தான் அவனை உருவாக்கி இருக்கிறோம் இல்லையா? அப்போ சஹாபாக்கள் அந்த தாய்மார்கள் அந்த பிள்ளைகளை என்ன செய்வாங்க? விளையாட்டு சாமான்கள் கொடுத்து தாக்காட்டுவாங்க, அவனுடைய கவனத்தை என்ன செய்வாங்க? திருப்புவாங்க என்று ஹதீஸில் வருகிறது. இப்படியெல்லாம் ஷரியத்து நமக்கு சொல்கிறது. ஏன் சொல்கிறது என்றால், சின்ன வயசில், இளம் வயசில், சின்ன வயசில் நீங்கள் திருந்தினால்தான் முடியும். இளைஞர்கள் என்பது எப்படிப்பட்ட ஒரு வயசு? இரத்தம் சூடாக இருக்கக்கூடிய ஒரு வயசு, எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வயசு, எதையும் தீர்மானிக்கக்கூடிய ஒரு வயசு. அந்த வயசு இன்னைக்கு சஹாபாக்கள் அவங்களெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் யார் முதலில் ஏற்றுக்கொண்டார்கள் என்று நீங்கள் வரலாற்றை எடுத்து படித்தால், பெரியவங்க இருக்கிறாங்களே அவங்கள சீக்கிரமாக திருத்த முடியாது. ஏன்னா அதிலேயே அவங்க பழகி, அதிலேயே அவங்க உருவானவர்கள். அவங்கள அந்தளவுக்கு என்ன செய்ய 5 விளையாதது 50 விளையாது, அவங்கள திருத்த முடியாது. ஆனால் இளைஞர்கள் நல்ல சிந்தனைகளை சொல்கிற பொழுது, நல்ல கருத்துக்களை, சத்தியத்தை சொல்கிற பொழுது உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் இருக்கிற காரணத்தினால சஹாபாக்களில் எல்லா சஹாபாக்களும், அதிகமான சஹாபாக்கள் இளைஞர்களாக இருந்தார்கள் என்று வரலாற்றை பார்க்கிறோம். சையதுனா அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க வயசு 8. சையதுனா தல்ஹா இப்னு உபைதுல்லா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு வயசு 11. சையதுனா ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு வயசு 16. சையதுனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு வயசு எத்தனை? 17. அதே மாதிரி சஅத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு வயசு 19. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு வயசு எத்தனை? 20 இல்லையா? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு வயசு 26. அபூ உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்க வயசு 27. சையதுனா அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு வயசு 30. சையதுனா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவங்களுக்கு வயசு 37 இல்லையா? ஆக இப்படி சின்ன வயசு, இளம் வயசில் தான் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பக்குவம் இருக்கும், ஒரு தைரியம் இருக்கும். அதனால தான் இளைஞர்களை அழைத்து இப்பொழுதே நீங்கள் நல்லதை தெரிந்து கொள்ளுங்கள், நல்ல விஷயத்தை கேட்டுக்கொள்ளுங்கள், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அதன் பிரகாரம் வாழுங்கள் என்று உங்களை தர்பியா செய்வதற்காக இது மாதிரியான நிகழ்ச்சிகள் பெற்றோர்கள் வீட்டிலே செய்தாலும், உஸ்தாதுமார்கள் மதரசாவிலும், ஆலிம்களாகிய மஜ்லிஸுல் உலமாவை சார்ந்தவர்கள் உங்களை இது மாதிரியான நிகழ்ச்சிக்கு அழைத்து உங்களை சத்தியத்தின் பக்கம் அழைக்குது, அதில் உங்களை வளர்க்க வேண்டும், உங்களை வார்த்து எடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. எனவே இந்த செய்தி முதல்ல எல்லோருக்கும் கிடைத்து எல்லோரையும் நாம் இங்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அதை சேர்க்கின்ற முதல் கடமை எங்களுக்குரியது. 2வது, செய்தியை கேள்விப்பட்ட நீங்களெல்லாம் தெரிந்தவர்களிடத்திலே சொல்லி, உங்கள் நண்பர்களிடத்திலே சொல்லி அவர்களை அழைத்து வருவது யாருடைய கடமை? உங்களுடைய கடமை. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. எனவே பெரியார்களை நாம் மதிக்க வேண்டும். பெரியார்களை மதிக்கணும். எப்படி மதிக்கணும்? ஒரு சபையில் நீங்கள் இருக்கிறீங்க, முந்திரி கொட்டை மாதிரி முந்தி பேசக்கூடாது.
என்ன செய்யணும்? முந்திரி கொட்டை மாதிரி அதுக்கு முந்தின அது மாதிரி என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அப்போ என்ன செய்யணும்? பெரியவங்க இருக்கிறாங்க, அவங்க பேசட்டும், அவங்க கருத்து சொல்லட்டும் என்று நாம் அமைதியாக இருப்பது தான் அந்த பெரியோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய மரியாதை. 2 பேர் வர்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொல்லுங்கண்ணே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பேச வர்றாங்க அப்படின்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 2 பேரில் வயசு கூடின ஆள்கிட்ட தான் பேசுவாங்க. அப்படி யாராவது ஒரு சின்ன வயசில் சின்ன ஆள் பேசினான்னு வச்சுக்கோங்க, கப்பீர் மூத்த ஆளை பேச சொல்லுங்கம்பாங்க. வயசில் மூத்த ஆளை பேச சொல்லுங்கம்பாங்க. இதுதான் சஹாபாக்கள் பெரியவர்களுக்கு கொடுத்த மரியாதை. அந்த மரியாதையை வீட்டில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்க, முந்தி என்ன செய்யக்கூடாது? வாப்பாவுக்கு முந்தி பேசக்கூடாது, அண்ணனுக்கு முந்தி பேசக்கூடாது. பெரியவர்லாம் ஒன்று சொல்லும் பொழுது அப்படி இல்லை வாப்பா அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, அப்படி இல்லைங்கோ அப்படின்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த கருத்துக்கு நீ மதிப்பளிக்க வேண்டும். எந்த அளவுக்கு சஹாபாக்கள் இருந்தார்கள். சம்ரத்து ஜுந்தும் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, நான் சின்ன வயசுலேயே ரசூலுல்லாஹ்வோடு சேர்ந்து இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். அதனால் மற்றவங்களுக்கு தெரியாத அதிகமான ஹதீஸ்கள் எனக்கு தெரியும். ஆனாலும் கூட ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களில் அவங்களுடைய பேர் அதிகமாக இடம்பெறலை. சின்ன வயசுலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் அதிகமாக பயணித்தும் அவர்களோடு மஜ்லிஸிலே கலந்து கொண்டும் அவர்களிடமிருந்து ஏராளமான ஹதீஸ்களை நான் கேட்டிருந்தும் அது எனக்கு தெரிந்திருந்தும் அதை நான் மனப்பாடம் செய்திருந்தும் கூட ஃபமா யம்னஉனி என்னை தடுத்தது எது என்றால், என்னை விட பெரியவங்க இருக்கிறாங்க, மூத்த சஹாபாக்கள் இருக்கிறாங்க, அவங்கள விட முந்தி நான் என்ன செய்யக்கூடாது? பேசக்கூடாது. அப்படி பேசினா என்ன ஆகிடும்? என்னங்க ஆகிடும்? மூத்தவங்க இருக்கும்பொழுது பேசினா மரியாதை இல்லாமல் போயிடும் என்பதற்காக வேண்டி ஹதீஸை கூட நான் என்ன செய்கிறதில்லை, சொல்கிறதுக்கு அவசரப்படுவதில்லை என்று சம்ரத்து ஜுந்தும் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. பிரபலமான ஒரு ஹதீஸ் நமக்கெல்லாம் தெரியும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட கேட்டாங்க, ஒரு விடுகதை மாதிரி போட்டாங்க. மரங்களில் ஒரு மரம் இருக்கிறது, அந்த மரம் ஒரு முஸ்லீமுக்கு உதாரணம், அது என்ன மரம் அப்படின்னு கேட்டாங்க. பொதுவாக விடுகதை போட்டால் நம்ம என்ன செய்வோம்? ரொம்ப தூரமாக தானே யோசிப்போம். விடுகதை போட்ட உடனே நம்ம என்ன செய்வோம்? நம்ம பக்கத்தில் நம்மளை சுற்றி யோசிக்கவே மாட்டோம், ரொம்ப தூரமாக தான் யோசிப்போம். ஆனால் அது மாதிரி சஹாபாக்கள் தூரமாக யோசித்தாங்க, யாருக்குமே என்ன செய்யலை, பதில் விடயம் கிடைக்கல. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, அந்த மரம் பேரித்த மரம் என்று எனக்கு தெரியும், என் நப்சில் வந்துச்சு, ஆனாலும் சொல்லலை. ஏன் சொல்லலை? என்னுடைய வாப்பா உமர் இப்னு கத்தாப் சபையில் இருக்கிறாங்க, அவங்கள விட நான் சித்திக் நாயகம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க, அதை விட நான் முந்தி சொன்னால் அது மரியாதை இல்லாமல் போயிடுமே என்பதற்காக நான் என்ன செய்யலை. செய்தனா உமர் இப்னு கத்தாப் வாப்பாட்ட போய் சொன்னாங்க, வாப்பா எனக்கு தெரியும், ஆனால் உங்களை வச்சுக்கிட்டு நான் எப்படி சொல்கிறது, அது மரியாதை குறைவாக ஆகிவிடுமோ என்று பயந்து நான் என்ன செய்யலை. சொல்லுங்களேன். சொல்லலைங்கிறாங்க. அவர் உமர் இப்னு கத்தாப் சார், மகனே நீ என்ன வேலை பார்த்த, சொல்லியிருக்கலாமே. சொன்னார் ரசூலுல்லாஹ் சபையில் வச்சு துவா செய்வாங்க, உன்னை பாராட்டுவாங்க, உன்னை பாராட்டினா அது என்ன பாராட்டுற மாதிரி தானே. அவர் வருத்தப்பட்டாராம். ஆனாலும் கூட பிள்ளை எப்படி இருந்தார்? பெரியவங்களுக்கு மத்தியில் மூத்தவர்கள் இருக்கும் பொழுது முந்தி என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது என்று சொன்னாராம். எனவே இளைஞர்களாகிய உங்களை நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் எப்படி இருக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையினுடைய லட்சியம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் முதல்ல மரியாதை இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்க? ஒரு ஆள் சொன்னார், இன்றைய இளைஞர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா 5 4 3 2 1 அதுதான் அவங்களுடைய குறியீடாம். இளைஞனுடைய குறியீடு என்னங்க? 5 4 3 2 1 இதுதான் இளைஞர்களுடைய குறியீடு அப்படின்னு சொன்னான் ஒருத்தன். என்னையா அது அப்படின்னு கேட்டால், 5 அப்படின்னா 5 இலக்கத்தில் சம்பளம் வேணும். இன்னைக்கு எல்லா இடத்துலையும் நினைக்கிறது என்ன? 5 இலக்கத்தில் சம்பளம் வேண்டும் என்று நினைக்கிறான். 4 அப்படின்னா 4 சக்கர வாகனம் வேண்டும் என்று நினைக்கிறான். 3 என்று சொன்னால் 3 பெட்டு உள்ள ரூமு உள்ள வீடு வேண்டும் என்று நினைக்கிறான், அதை லட்சியமாக கருதுகிறான். 2 அப்படின்னா 2 புள்ள தான் வேணும். 1 ஒரு மனைவி. இதுதான் எல்லா இளைஞர்களுடைய இலக்காக இருக்கிறது. ஆனால் நமக்கு அது இலக்கல்ல. அது நமக்கு 5 இலக்கில் சம்பளம் கிடைக்க சந்தோஷம், அதுக்காண்டி அதை எதிர்பார்த்துக்கிட்டே சும்மா இருக்கக்கூடாது.
அதை எதிர்பார்த்துக்கிட்டே அதுக்கு வேலையே கிடைக்காமல் இருக்கிற பொழுது எத்தனையோ பேருக்கு வேலை கிடைக்கல, நமக்கு வேலை கிடைச்சிருக்குது என்று நினைத்து நாம் சுக்ரு செய்ய வேண்டும். அப்படி சுக்ரு செய்கிற பொழுது அந்த இலக்கத்தில் சம்பளம் கிடைச்சிடும். வாழ்க்கையில் நமக்கு கிடைப்பதை திருப்தியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை அல்லாஹ்வுக்கு சுக்ரு செய்யக்கூடிய நிலையில் நாம் அதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆக இளைஞர்கள், இஸ்லாமிய இளைஞர்களுடைய சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், தாய் தந்தைகளுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், பெரியோர் சொல்லை மதிக்க வேண்டும். அப்படி நல்ல பிள்ளை சொன்னாங்கல்ல, நல்ல பிள்ளைங்கிற பேர் எடுக்கணும். இன்றைக்கி உங்களுக்கு பெண் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பெண் பார்க்குறாங்கன்னா அவனுடைய நடத்தை எப்படின்னு தானே பார்க்குறாங்க. அவன் பீக்காடு சுற்றுறானா அப்படின்னு பார்க்குறாங்க. நைட்டு ஃபுல்லாக ஊர் சுற்றுறான் அப்படின்னா கொஞ்சம் யோசிக்கிறாங்கல்ல, இவன் இப்படி சுற்றுறானே, எங்கே எதுக்கு போகிறான், என்ன செய்கிறான்னு தெரியாது. ரெண்டாவது யார் கூட சுற்றுறான் அப்படின்னு பார்க்குறாங்க. அவன் எப்படி, அவன் ஒரு வேளை திருப்தி இல்லாதவன் வச்சுக்கோங்க, ஒரு மோசமான நடத்தை உள்ள. நீங்கள் நல்லவங்களாக இருக்கலாம், நீங்கள் கெட்ட பழக்கம் இல்லாதவர்களாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் யாரு கூட சுற்றுகிறீர்களோ, உங்களுடைய நண்பர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதை பார்த்துத்தான் நீங்கள் எப்படி. அல் ஹலீலு அலா தீனி, அதாவது ஹதீஸில் வருகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், என்ன சொல்லுவாங்கன்னா, நண்பன் எப்படி இருக்கிறான் என்பதைத்தான் உலகம் பார்க்கிறது. ஒருவன் எப்படிப்பட்டவன் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா, அவன் எப்படிப்பட்டவன் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா என்றால் அவன் நண்பன் யார் என்று பாருங்கள். உலகம் சொல்கிறது, ஹதீஸிலும் வருகிறது, அவன் நண்பன் யார் என்று என்னிடத்திலே சொல்லுங்கள், நான் அவன் யார் என்று சொல்கிறேன் என்று அறிஞர்கள் சொல்கிறார். ஒரு ஹதீஸில் வருது, அல்ல அரபுகளுடைய ஒரு மொழி என்னென்னா, பெண் பார்க்குறான், பெண் பார்க்கும் பொழுது அந்த பெண்ணை எப்படிங்க பார்க்கணும், எப்படி பார்க்கணும், சாலிஹான பெண்ணை எப்படி பார்க்குறதுன்னு பிள்ளைங்களாம் சிரிக்கிறாங்க. அசத்து பொம்பளை பெண்ணை பார்க்குறதுக்கு ஏதோ வழி சொல்ல போகிற பொழுதுன்னு. நம்ம பார்க்குறது அழகான பெண்ணாக இருக்கணும், ஒழுக்கமான பெண்ணாக இருக்கணும், சாலிஹான பார்க்குறோம்ல. அதுக்கு அரபுகள் சொல்கிறாங்க, ஒரு பெண் சாலிஹான பெண்ணா, ஒழுக்கமான பெண்ணா, பெண்களை பார்க்காதீர்கள், அந்த வீட்டில் உள்ள ஆண்களை பாருங்கள் என்று சொல்கிறார். அரபிகள் சொல்லுவார்கள், அந்த வீட்டில் உள்ள ஆண்கள் அவங்க சாலிஹானவங்களாக இருந்தால், ஒழுக்கமானவர்களாக இருந்தால், அந்த வீட்டில் உள்ள பெண்களும் சாலிஹானவர்களாக ஒழுக்கம் உள்ளவர்களாகத்தான் என்ன செய்வார்கள், இருப்பார்கள். எனவே நீங்கள் பெண்ணை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த வீட்டில் பெண் எடுக்கணுமோ அந்த வீட்டில் உள்ள ஆண்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள் என்று அரபுகள் சொல்லுவார்கள். எனவே நீங்கள் பார்க்கக்கூடிய பெண்ணு நீங்கள் நல்லவங்களாக இருந்தால் தான், இளைஞர்களே நீங்கள் நல்ல ஒழுக்கம் உள்ளவங்களாக இருந்தால் தான், நல்ல பேர் உள்ள பிள்ளையாக இருந்தால் தான் உங்கள் சகோதரிக்கு மாப்பிள்ளை கிடைக்கும். இவன் இப்படி சுற்றிட்டு அலையிறான், இவனை யாரும் கேட்குற மாதிரி இல்லை, இவனை யாரும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. அப்போ அது மாதிரி தான் அங்கே வீட்டில் உள்ள சகோதரிகளையும் அவங்க தாய் தந்தைகள் வளர்த்திருப்பார்களோ என்று நம்மால் நம்முடைய சகோதரிகளுக்கு ஒரு கெட்ட பெயர் வருவதற்கு நாம் என்ன செய்யக்கூடாதுங்க, காரணமாக ஆகிவிடக்கூடாது. எனவே நாம் நல்ல ஒழுக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டும், ஒழுக்கமுள்ள நல்லவன் என்ற பெயர் எடுக்க வேண்டும். அப்படி பேரெடுத்து நாம் வாழ்கிற பொழுது, நடக்கிற பொழுது, அதனால் நமக்கும் நம்முடைய வீட்டுக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நல்ல பெயர் கிடைக்கிறது. நல்ல பெயர் வாங்கி கொடுக்கக்கூடியவர்களாக நாம் என்ன செய்ய வேண்டும், ஆக வேண்டும். முதல் விஷயம். ரெண்டாவது, பெரியவர்களை மதிக்க வேண்டும் என்று சொல்கிறோம். வயசுக்கு மூத்தவங்களை நாம் என்ன செய்யணும், மதிக்கணும். பெற்றோர்களை மதிக்கணும்னா பெற்றோர்களை மட்டுமல்ல, பெரியோர்கள், வயதானவர்கள், மூத்தவர்கள், ஜமாத்துக்கு வரக்கூடிய முன்னோர்கள் எல்லோரையும் நம்ம என்ன செய்ய வேண்டும், மதிக்க வேண்டும். அப்படி மதித்தால் என்ன நடக்கும்? நபிகள் நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், முதியவர்களை நீ மதித்தால், வயதானவர்களை நீ மதித்தால், நீ வயதாகும் பொழுது, நீ பெரியவனாக ஆகும் பொழுது உன்னை மதிக்கக்கூடியவர்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான். எனவே நாம் பெரியவர்களாக ஆனப்பொழுது நம்மளை ஒருத்தரும் மதிக்கலைன்னு வச்சுக்கோங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் சின்ன வயசில் இருக்கும் பொழுது, இளைஞனாக இருக்கும் பொழுது நாம் எந்த பெரியவர்களையும் கண்ணியம் செய்யவில்லை, அவர்களை மதிக்கவில்லை, அவர்களுக்கு உரிய கண்ணியத்தையும் மரியாதையை நாம் கொடுக்கவில்லை. அதனால தான் நமக்கு இப்படி ஒரு நிலை என்று நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். இதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மூத்தவர்களை, பெரியவர்களை அவமரியாதை செய்தால், அதபில்லாமல் நடந்து கொண்டால், கண்ணியம் செய்யாமல் நீங்கள் நடந்து கொண்டால்,
அல்லாஹ் நீங்கள் வயசாகும் பொழுது, நீங்கள் பெரிய ஆளாகும் பொழுது உங்களை அவமரியாதை செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் கண்டிப்பாக உருவாக்குவான். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். எனவே நாம் மதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? மதிக்க வேண்டும். நாம் உலகத்தினுடைய நியதி அதுதான், சுன்னத்துல்லாஹ் அதுதான். நாம் மதிக்கப்பட வேண்டும் என்றால் நாம் மதிக்க வேண்டும். நாம் மதிக்கவில்லை என்றால் நம்மை யாரும் என்ன செய்ய மாட்டார்கள்? மதிக்க மாட்டார்கள். எனவே தாயை தந்தையை மதிக்க வேண்டும், பெரியார்களை மதிக்க வேண்டும். அந்த மதிப்பு நம்முடைய மதிப்புக்கு காரணமாக ஆகிவிடும். ஆக நம்முடைய சீரிய வளர்ப்பில் நீங்கள் இளைஞர்களாகிய உங்களுக்கும் நான் சொல்கிறேன், சிறுவர்களாகிய உங்களுக்கும் சொல்கிறேன், இங்கு வருகிற எல்லா மக்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால், வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் ஆக வேண்டும் என்றால், பெண்ணு பார்க்குறீங்க, அதில் வெற்றி பெறணும் இல்லையா? படிக்கிறீங்க, அதில் வெற்றி பெறணும், நல்ல மார்க் எடுத்து நீங்கள் வெற்றி பெறணும். வெற்றி பெறணுமானா என்ன செய்ய வேண்டும்? அதே மாதிரி ஒரு வியாபாரம் செய்கிறீங்க, அந்த வியாபாரத்தில் வெற்றி பெறணும், என்ன செய்ய வேண்டும்? குர்ஆனும் சொல்கிறது, ஹதீஸும் நமக்கு சொல்கிறது. உங்கள் காரியத்தில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும். இளைஞர்கள் தங்கள் வாழ்வு சீராக வேண்டும் என்று நினைக்கிறீர்கள், அதில் வெற்றி பெற வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், கல்யாண வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், நல்ல மனைவியை தேடி பெற்றுக்கொள்வதில் வெற்றி பெற வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் அதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரே ஒரு வழிதான், அதை மார்க்கம் சொல்கிறது, நீங்கள் தொழ வேண்டும். என்னங்க செய்யணும்? தொழணும். தொழுதால் வாழ்க்கையில் என்ன கிடைக்கும்? என்னங்க ஆதாரம்? தொழுதா வெற்றி கிடைக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? என்ன ஆதாரம்? பாங்க் சொல்கிறாங்கல்ல, பாங்க் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க? ஹையால சலா, தொழுகைக்கு வாருங்க, ஹையாலல் ஃபலா. அதுக்கு என்ன அர்த்தம்? வெற்றிக்கு வாங்க, தொழுகைக்கு வாங்க, அதன் மூலமாக வெற்றியின் பக்கம் வாருங்க என்று கூப்பிட்றாருல அவர். அப்போ தொழுதாதான் வெற்றி கிடைக்கும், தொழுகையில் தான் வெற்றி இருக்கிறது என்று ஒவ்வொரு நாளும் 5 வேளை அதான் சொல்லி பிலால் அழைக்கிறார் அல்லவா? அதில் என்ன அழைக்கிறாரு? நீ வாழ்க்கையில் வெற்றி பெறணுமானா, உனக்கு வேலை கிடைக்கலையா, வேலை கிடைக்கணுமா, அதில் வெற்றி பெறணுமா, நீ சம்பாதிக்கிறாயா, அந்த சம்பாத்தியம் போதுமான சம்பாத்தியமாக ஆக வேண்டும் என்று உனது முயற்சியில் நீ வெற்றி பெற வேண்டும் என்றால், உனது கல்யாண வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும் என்றால், சாலிஹான மனைவி கிடைத்து அதில் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால், உனக்கு பிள்ளை பாக்கியம் வேணும், அதில் நீ வெற்றி பெற வேண்டும் என்றால், எல்லாத்துக்கும் ஒரே வழி, ஐயால சலா, சலாத்துக்கு வாங்க, தொழுகைக்கு வாருங்க, ஐயால் ஃபலா, அதுதான் வெற்றி என்று நமக்கு சொல்லப்படுகிறது. முதல் விஷயம். அப்புறம் காரி சாஹிப் அழகா கிராத் ஓதுனாங்க, அவங்களும் அந்த ஆயத்தானே ஓதுனாங்க, யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸபுரி வஸ்ஸலாத், பொறுமையை கொண்டும் தொழுகை கொண்டும் உதவி தேடுங்கள். எல்லா காரியத்திற்கும் அது சக்ஸஸ் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் எதை கொண்டு உதவி தேட வேண்டும்? எதை கொண்டு உதவி தேட வேண்டும்? தொழுகையை கொண்டு உதவி தேட வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லியிருக்கிறான். எனவே நாம் வெற்றி பெறுவதற்கு தொழுகை மிக மிக முக்கியம். 2வது மரியாதை, பெற்றோர்களுக்கு மரியாதை, தாய்க்கு மரியாதை, பெரியோர்களுக்கு மரியாதை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன் யுத்தத்தில் வெற்றி பெற்று நிறைய கனிமத் பொருள் வந்திருக்கிறது. போர்க்களத்தில் நிறைய கனிமத் பொருள் கிடைக்கும். அந்த பொருளை பங்கு வைப்பதற்காக வேண்டி ஒரு இடத்துல தங்கியிருக்கிறார்கள். அப்படி தங்கியிருக்கிற பொழுது ஒரு பெண்மணி வருகிறார்கள், வயதான ஒரு பெண்மணி வருகிறார்கள். அந்த பெண்மணியை பார்த்த உடனே ரசூலுல்லாஹி செலவா சொல்லுங்கண்ணா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்துட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க? அப்படி எழுந்துட்டாங்க. யாரை பார்த்து? யாரை பார்த்து எழுந்தாங்க? வயதான அந்த மூதாட்டியை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்துட்டாங்க. எழுந்தது மட்டுமல்ல, தன் மேலே கடந்த துண்டை எடுத்து கீழே விரிச்சாங்க. இல்லை உட்காருங்கன்னு சொன்னாங்க. எல்லாருக்கும் ஆச்சரியம். சின்ன சஹாபாக்கள் இருப்பாங்கள்ல, அவங்க கேட்டாங்க, இவருக்கு இந்த அம்மாவுக்கு கூட மரியாதை செய்கிறாங்களே, இவங்க யார் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அங்கே இருந்த மூத்த சஹாபாக்கள் சொன்னாங்க, இவங்க தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்த செவிலித்தாய். பெற்றெடுத்த தாய் அல்ல. எந்த தாய்? பால் கொடுத்து வளர்த்த தாய். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்த செவிலித்தாய் பேர் என்ன? நீங்கள் தான் சொல்லணும், அலிம்சாக்கள் சொல்லக்கூடாது. ஹலீமத்து சஅதியா.
அப்போ அந்த ஹலீமத்து சாதியா வந்த பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்துட்டாங்க? எழுந்துட்டாங்க. எழுந்தது மட்டும் இல்லாமல் தன் மேலே கிடந்த முபாரக்கான அந்த துண்டை எடுத்து கீழே விரித்து உட்காருங்கன்னு சொன்னாங்கன்னா, தாய்க்கு அந்த மரியாதை நீங்கள் செய்ய வேண்டும். பெற்ற தாய் அல்ல, செவிலி தாய்க்கு அந்த மரியாதை. ரசூலுல்லாஹி ஃபாத்திமா நாயகி வீட்டுக்கு வர்றாங்கன்னா, ஃபாத்திமா நாயகி வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து அவங்கள சந்தோஷத்தை வரவேற்பாங்களாம். வரவேற்று அவங்க நெத்தியில் முத்தம் விடுவாங்கன்னு வருது. அதே மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவுடைய வீட்டுக்கு போனாங்கன்னா ரசூலுல்லாஹ் பார்த்தோன்னே அவங்க எழுந்து வந்து ரசூலுல்லாவை அழைத்து வந்து அவங்க நெற்றியில் தலையில் முத்தமிட்டு அவங்கள வரவேற்று இருக்க சொல்லுவாங்கன்னு வருது. மரியாதையில் ஒரு மரியாதை என்னென்னா, பெரியவங்க வந்தாங்கன்னா எழுந்திருக்கணும். பெரியவங்க வந்தாங்கன்னா நம்ம பெரியவங்க வந்தாங்கன்னா இப்போ காலுக்கு மேலே காலை போட்டு என்ன செய்யக்கூடாது? இருக்கிறோம், இப்படி இருக்கக்கூடாது. காலுக்கு மேலே காலை போட்டு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அத்தா வாப்பா வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி என்ன செய்யக்கூடாது? ஒரு சேர் இருக்குது, 2 சேர் தான் கிடக்குது, 2 சேர் நீங்கள் 2 பேரும் உட்காந்துருக்குறீங்க, பாப்பா வர்றாங்க, நீங்கள் என்ன செய்யணும்? உட்கார்றதுக்கு நீங்கள் எழுந்து அவங்களுக்கு உட்கார இடம் கொடுக்கணும். பெரியவங்க வர்றாங்க, பள்ளிவாசலில் உட்காந்துருக்குறீங்க, பெரியவங்க வர்றாங்க, அப்போது அவங்களுக்கு என்ன செய்யணும்? முன்னாடி போகிறதுக்கு சொல்லுங்கள், இடம் கொடுக்கணும், வழி விடணும். இதெல்லாம் அதாவது பெரியோர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய, இளைஞர்களும் சிறுவர்களும் செய்ய வேண்டிய மரியாதை என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அப்படி இளைஞர்களாகிய நீங்கள், நான் நிறைவு செய்கிறேன், இளைஞர்களாகிய நீங்கள் பெரியவர்களுக்கு மரியாதை செய்தால், பெற்றோர்களுக்கு நீங்கள் மரியாதை செய்தால், மூத்தவர்களுக்கு மரியாதை செய்தால், உஸ்தாதர்களுக்கு மரியாதை செய்தால், அது யாருக்கு மரியாதை செய்தது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இன்னமின் இஜ்லாலில்லாஹி இஜ்லாலு ரிஷைபா. பெரியவங்களுக்கு நீங்கள் மரியாதை செய்வது, கண்ணியம் செய்வது, அது அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மரியாதையாம். சுப்ஹானல்லாஹ். நீங்கள் உங்கள் அம்மாவுக்கு மரியாதை செய்வது, உங்கள் வாப்பாவுக்கு மரியாதை செய்வது, பெரியவங்களுக்கு மரியாதை செய்வது, அது யாருக்கு செய்யக்கூடிய மரியாதை? அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மரியாதைன்னா அப்போ அந்த பெரியவங்களுடைய அந்தஸ்து எவ்வளோ உயர்ந்ததாக ஆகிவிட்டது, தாய் தந்தைகளுடைய அந்தஸ்து எவ்வளோ உயர்ந்ததாக ஆகிவிட்டது. அப்படின்னா பெரியவங்க வர்றாங்க, பாப்பா வர்றாங்க, அம்மா வர்றாங்க, அவங்களுக்கு ஒரு மரியாதையும் செய்கிறதில்ல. மரியாதை செய்கிறதுனா என்ன அர்த்தம்? நீங்கள் எழுந்திருக்கிறது கூட அப்புறம்தான். முதல்ல நீங்கள் பெற்றோர்களுக்கு செய்யக்கூடிய மரியாதை என்ன? அவங்க சொல்ல கேட்குறது, அவங்க சொல்ல கேட்குறது, அவங்கள ஹிதுமத் செய்யணும், அவங்கள வேலை வாங்கக்கூடாது, அவங்கள நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வேலை வாங்கக்கூடாது. நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யணும்? வேலை செய்யணும், ஹிதுமத் செய்யணும், பணிவிடை செய்யணும். இப்படி நீங்கள் பணிவிடை செய்வது உம்மாவுக்கு செய்யக்கூடிய மரியாதை அல்ல, அது வாப்பாவுக்கு செய்யக்கூடிய மரியாதை அல்ல, உஸ்தாதுக்கு செய்யக்கூடிய மரியாதை அல்ல. பின்ன யாருக்கு செய்யக்கூடிய மரியாதை? அல்லாஹ்வுக்கு செய்யக்கூடிய மரியாதை என்று கண்மணி நாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே நாம் பெற்றோர்களை மதிப்பது அல்லாஹ் மதிக்கிறது. நீங்கள் பெற்றோர்களை மதிக்கலைன்னா அப்போ அந்த அவமரியாதை யாருக்கு? அல்லாஹ்வுக்கு. அல்லாஹ் அவமரியாதை செய்யலாமா? செய்யலாமா? செய்யக்கூடாதுல்ல. அல்லாஹ்வுக்கு அவமரியாதை செய்யக்கூடாதுல்லப்பா. அப்படின்னா பாப்பாவுக்கும் செய்யக்கூடாது, உம்மாவுக்கும் செய்யக்கூடாது, பெரியார்களுக்கும் உதவி செய்யக்கூடாது. ஆக நேரம் 2 நிமிஷம் கூடிடுச்சு. ஆக சொல்ல வந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சிருப்பீங்க என்ன? அப்படி தானே? ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம், அப்படி தானே? அதனால் இந்த விஷயம் போதும். நீங்கள்லாம் நல்லா சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க, சொல் கேட்கக்கூடியவங்க. அதனால் இந்த விளக்கத்தை, சின்ன விளக்கத்தை, சின்ன செய்தியை கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சீராக்கி கொள்வீர்கள் என்று நான் நம்பிக்கையோடு ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ரப்புல் ஆலமீன் கபூல் செய்வானாக. எல்லோரையும் மதிக்கக்கூடியவர்களாக, பண்பாளர்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. பிஹக்கி சையதினா முஹம்மத் வ ஆலி சையதினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.